அமர்வானது 10ஆம் நூற்பாவை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுகாலும் நாம் சிந்தித்தது பயனியல் அப்படின்னு உண்மை அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடியதில் சாதனை இயல். முதல்ல 1, 2, 3 நூற்பாக்கள், அதாவது முதல் 3 நூற்பாக்கள் பிராமண இயல் என்றும் 4, 5, 6 அந்த 3 நூற்பாக்களும் இலக்கண இயல் என்றும் இது பொது அதிகாரம் என்று சொல்லப்படும். இது வேதத்தில் சொல்லப்பட்டதையெல்லாம் இதில் சொல்லப்படும். இதற்கு பொது, வேதம் என்பது பொது. அதுக்கடுத்தது ஆகமம் என்பது சிறப்பு. அதில் 7, 8, 9 சாதனை இயலாகவும் 10, 11, 12 பயன் இயலாகவும் சொல்லப்படும். இப்போ நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இயல் பயனியல். இதுகாலம் நாம் சாதனை பண்ணிட்டோம். இப்போ சாதனை பண்ணிட்டோம். சாதனை பண்ண நாம் அதற்குண்டான பயன்களை அனுபவிக்க வேணும். ஏன்னா ஆன்மா எப்பொழுதுமே ஒரு பயனை எதிர்பார்த்து இருக்கும். அதனால் ஒரு பயன் என்ன, நாம் 5 எழுத்து சொன்னதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நாம் இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறோம். சொன்னதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு உண்மை அதிகாரம் என்று பெயர். இந்த 7, 8, 9க்கும் 10, 11, 12க்கும் என்ன அதிகாரம் பேர்? உண்மை அதிகாரத்தில் பயனியலில் நாம் இருக்கோம். இப்போ சாதனைகள் முடிச்சுட்டு பயனியலுக்கு வந்துட்டோம். இது 10ஆம் நூற்பா. இது என்ன பண்ணால் பாச நீக்கம் கூறுவது. பயனியலில் பாச நீக்கத்தை பற்றி கூறுறது. எப்படி நாம் பாசத்தை நீக்கிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்பது தான் இந்த நூற்பா. எல்லாரும் புத்தகம் வாங்கிக்கிறீங்க, ஆனால் புத்தகம் யாரும் கொண்டு வர மாதிரி தெரியல. உடம்பு உலகமாய் அமைந்த தத்துவங்களை அசத்து என்று கண்டு அவற்றிலிருந்து நீங்கி முறையினை முந்திய நூற்பாவில் கண்டோம். அவ்வாறு தத்துவங்களை ஒவ்வொன்றாக கூட்டி அறிந்து நீக்குதலையே யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்பது திருக்குறள். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதடு எந்த இடத்துலையும் ஒட்டாது. துறவில் திருவள்ளுவர் பெருந்தகை, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெருந்தகை இது எழுதியிருப்பாங்க. யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் இளன் சொல்லி பாருங்கள். எங்கேயாவது உதறு ஒட்டுதான்? ஒட்டாது. ஆனால் இதுவே பெருமான் திருவடியை பற்றுவதற்காக ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார். பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை விடற்கு. இது பாருங்கள், எல்லா இடத்துலையும் உதடு ஒட்டும். அது ஒட்டுறது பற்று, விலகி இருக்கிறது துறவு. அதனால தான் யாதனின் இதெல்லாம் பாருங்கள் தெய்வப்புலவர். இதெல்லாம் அதனால தான் ஏன் இவருக்கும் செய்கலார் பெருமானுக்கும் தெய்வப்புலவர்னு பேர் வச்சாங்கன்னா இதனால தான். அந்த தமிழை எடுத்து அப்படியே விளையாண்டு இருக்கிறாங்க. தமிழை எடுத்து விளையாண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக அது சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுபோல் சுவரில் தீட்டிய ஓவியம் நாம் முன்ன பார்த்தோம். சுவரில் ஒரு ஓவியம் தீட்டியிருக்குது. இப்போ அந்த வள்ளலார் படம் அங்கே இருக்குது. அந்த படத்துக்கு பின்னாடி அது எப்படி அந்த படம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு அட்டையை ஆதாரமாக வைத்து தான் அந்த படம் வரையப்பட்டிருக்கு. அந்த சித்திரம் எதை ஆதாரமாக வைத்து வரையப்பட்டிருக்குது? பின்னாடி இருக்கக்கூடிய அட்டையோ பலகையோ வைத்து ஆதாரமாக வைத்து தான் அது தீட்டப்பட்டு. ஆனால் இப்போ நமக்கு அந்த பலகை தெரியுதா? தெரியல. இப்போ நம்ம வெறும் பலகையை போய் கும்பிடுவோமா? இப்போ சுவத்தில் ஒரு சித்திரம் இருந்தால் அதை கும்பிடுறோம், அதோட ஐக்கியமாகறோம். அது ஒரு உயிர் ஓட்டமாக உள்ளதாக நம்ம பார்க்குறோம். அதே வெறுமனே இருந்தால் இப்போ இந்த செவத்தை கும்பிட்டோன்னா செவத்தை கும்பிட மாட்டோம். அதே அதில் ஒரு சித்திரம் வரைஞ்சிருந்தா அதை பார்த்து கும்பிடுவோம் இல்லையா? அதுபோல் சுவரின் நோக்குதல் போல, அதுபோல் உலகப் பொருள்களை தனித்தனியே நோக்குவதற்கு அவை சிற்றின்பத்தை பற்றினை உண்டாக்கும். இப்போ உலகத்து பொருளை ஒன்றா பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்? சிற்றின்ப பற்றினை உண்டாக்கும். இதெல்லாம் நமக்கு இன்பம் தருவது போல தோன்றும். இதெல்லாம் என்ன தோணும்? இன்பம் தருவது போல தோன்றும். உலகுக்கெல்லாம் தாரகம் திருவருளே என்பதை உணர்ந்து அத்திருவருள் ஒன்றையே நோக்குவருக்கு உலகப்பற்று ஒன்றாக சிவம் ஒன்றுமே மெய் என்பது விளங்கும். அது ஒன்றொன்றாக களி என்னாகும்? சிவம் ஒன்றே மெய் என்பது விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
திருவருள் நாட்டம் கருணையின் பெற்றலும் யாவையும் எனக்கு பொய் எனத் தோன்றி மேவரும் நீயே மெய்யெனத் தோன்றினை ஓவியப்புலன் சாயப்பெற எழுதிய சிற்ப விகற்பமெல்லாம் ஒன்றில் தவிராது தடவினார் தமக்கு சுவாரைய தோன்றும் துணிவு போன்றவே என்பது திருக்கழுக்குன்ற மும்மணி கோவையில் சொல்லியிருக்கிறாங்க. திருக்கழுக்குன்றம் மும்மணி கோவையில் சொல்லியிருக்கிறார் பட்டினத்தில். தத்துவங்களை தனக்கு நிலைக்கலனாக நின்று ஆன்மா எப்படி அந்த பலகையை நிலைக்கலனாக கொண்டு அந்த சித்திரத்தை வரையப்பட்டிருக்குதோ அதுபோல தத்துவங்களை நிலைக்கலனாக கொண்டு சிந்தையால் அவற்றை வேறாக கண்டு நீங்கிய பின்னர் இந்த உடம்பு எதனால் ஆனது? தத்துவங்களினால் ஆனது. தத்துவங்களினால் ஆனது என்று இதை விட்டு நீங்கினா அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது? உயிரை விட்டுறக்கூடாது. அது மீது இருக்கக்கூடிய பற்றுதலை நீங்கினா இதை விட்டு நீங்கினா உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்றுகளை நீங்கி தத்துவங்களை தனக்கு நிலையாக என்று ஆன்மா சிந்தையால் அவற்றை வேறாக கண்டு நீங்கிய பின்னர் சிவன் அருளே அதற்கு நிலைக்கலனாகும். இப்போ இதை விட்டு நீங்கிட்டா என்ன பண்ணுவோம்? உயிர் எங்கேயாவது தனிச்சு இருக்குமானா இருக்காது. அதுக்கு ஒரு துணை தேவை. ஒன்று இந்த பக்கம் நிற்கும், எது கருவிகரணங்கள் மாயோட கூடி நிற்கும் இல்லையா, திருவருளை சார்ந்து நிற்கும். இப்போ இதை நீங்கன்னா எங்கே போய் நிற்கணும்? நம்மளே சிந்திச்சுக்கணும். எங்கே போய்டும்? திருவருளை பற்றி நிற்கும். இந்த உலக கருவிகரணங்களை எல்லாம் நீக்கிடுச்சுன்னா இந்த உயிரானது திருவருளை பற்றி நிற்கும். அப்போ அவ்வாறு அன்றி சிவ மகவின் கையில், அதாவது இப்போ ஒரு கிண்ணம் போதால், இப்போ திருவாசகத்தில் சொல்லுவார், ஒரு குழந்தை கையில் கொண்டு போய் தங்க கிண்ணத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும்? அதுக்கு தங்கம்னு தெரியுமா? தூக்கி போட்டுடும், தூக்கி எரிஞ்சிடும், குப்பையில் போடும், மலத்தில் போட்டுரும், எங்கே வேணாலும் போட்டுரும். அதுக்கு என்னன்னு தெரியாது. இது தங்கம், ரொம்ப அதிகமான விலை உள்ள பொருள்னு அதுக்கு தெரியாது. ஒரு கட்டையை கொடுத்தீங்களான்னு என்ன பண்ணும்? தூக்கி போடும், இல்லைன்னா வச்சுக்கிட்டு விளையாடும். அப்போ நினைப்பேன், ஏன்டா தங்கத்தை கொடுத்தா தூக்கி எறிஞ்சிவிட்டு கட்டையை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிறியாடா அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல் அவ்வாறென்று தெளிந்து உணர்வு அதனை இறுகப்பற்றுதல் வேண்டும். தெளிந்து உணர்வதாவது தத்துவங்களை தனக்கு வேறாகவும் சிவத்தை தனக்கு உயிராகவும் தெளிதல் நிற்றலாகும். தெளிந்து நிற்று எது? தத்துவங்கள் நமக்கு வேறாகவும் சிவம்தான் நமக்கு உயிர் அப்படின்னு நிற்கணும். ஐயமாய் நிற்பின் இங்கும் அங்குமாய் ஊசலாட்டமே உலகாகும். சிந்தையால் அவ்வூசலாட்டம் நீக்கி தெளிவுணர்வு பெற்ற நிலையை 10ஆம் நூற்பா கூறுகிறது. இப்போ இந்த ஊசல் மாதிரி ஆடிட்டு இருக்குது இல்லை இந்த உயிர், என்னது? உலகத்தில் இருக்கிறோம், சிவபெருமான்கிட்ட போகிறோம். சிவபெருமானுக்கு 1 மணி நேரம், உலகத்துக்கு 23 மணி நேரம். 1 மணி நேரம் மொத்தமாக 1 மணி நேரம் சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் சேர்த்து 1 மணி நேரம். மீதி 23 மணி நேரம் நமக்கு. பர்சன்டேஜ் பார்த்தா யாருக்கு அதிகமாக இருக்குது? உலகத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நாம் சொல்லிக்கிறோம் என்னென்னா, என்னை மாதிரிலாம் சிவபெருமான்ட்டு நீலாம் வேலை செய்வியா, நான்லாம் எப்படி செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். நாம் வர்றது ஏதோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஆனால் நாம் சொல்கிறது, என்னை மாதிரி உனக்கு சிவபெருமான் தொண்டு செய்ய முடியுமா? எனக்கு அருள் செய்கிற மாதிரி உனக்கு அருள் செய்வாரா? அருள் எல்லாருக்கும் செய்ததுனால தான் நாம் இங்கே வந்துடுவோம். தெரியுமா? என்ன தெரியும்? பதிவு பசு பாசமாச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். சைவ சித்தாந்தம் போகிற கரெக்டு, அது பதிவு பசு பாசமாச்சு தெரியுமா? பதினா என்ன, பாசம்னா என்ன, பசுனா என்ன, மலம்னா என்ன, ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயைனா என்ன, ஆன்ம தத்துவம்னா என்ன, சிவ தத்துவம்னா என்ன, சுத்த மாயினா என்ன, பிரகிருதி மாயினா என்ன, அசுத்த மாயினா என்ன. இது என்னடா பேசாமல் கம்முன்னு இருந்திருக்கலாம் நம்ம நினைக்கிறாங்க. பேசாமல் கம்முன்னு இருந்துக்கலாம், இத்தனை வேலை இருக்குதா இதெல்லாம் அப்படின்னு இல்லையா? அப்படி தெளிவு இல்லை என்றால் மெய்ப்பொருள் உணர்வால் பயனில்லை என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது தெளிவு இல்லை அப்படின்னா திருவருள் கிடைச்சும் நமக்கு என்ன ஆகிப்போச்சு? நாயினுக்கு தவிசியிட்டு காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் சிவம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பித்து. தெளிவு இல்லாததுக்கு நாய்க்கு போய் நல்ல குளிப்பாட்டி நல்ல தங்கத்தட்டில் போட்டு சாப்பாடு வைக்கிற நடு வீட்டில், அங்கே ஒருத்தன் தூரமாக பழைய எலும்பை தின்னுட்டு கொண்டு வந்து போடுறான். இந்த நாய் இந்த தட்டையில் இருக்கிற திங்குமானா திங்காது, நேராக ஓடும் அந்த எச்சிக்கு. ஏன்னா அதுதான் சுவை. எப்படி நாம் இந்த வேப்பம்பழம் தான் நல்லா இருக்குது, பாலைப்பழம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோமே,
அதுபோல் இங்கே இப்போ நாய் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிறத சாப்பிடாம மணிவாசன் அத்தான் அதை அவ்வளோ முறை சொல்கிறார். ஏன்னா நாயை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நாய் வந்து 2 விஷயத்துக்கு நன்றி உள்ளது. நீ 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அதோட எஜமானி யாருன்னு தனியாக அங்கே போய் கரெக்டாக அவர்கிட்ட நிற்கும். அது ஒன்று. இன்னொன்று, தன்னோட மலத்தை தானே திங்கும். தன்னோட மலத்தை தானே திங்கும். இது மாதிரி ஒரு மோசமான பிறவியும் இல்லை, இதுமான ஒரு உயர்வான பிறவியும் இல்லை. அதுதான் நாம். நம்மளை மாதிரி மோசமானவனும் இல்லை, சிவத்தை சார்ந்துட்டால் நம்மளை மாதிரி உயர்வானவங்களும் யாரும் இல்லை. சிவத்தை சாராத வரைக்கும் நாம் அந்த நாய் போல தான் இங்கிட்டு ஓடும் அங்கே. அது இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா, இன்றைக்கி வேறு நான் அந்த நாளாக போயிடுது, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறது, எலும்பு கடிக்கும். கடிக்கக்குள்ளே அது என்ன ஆகுன்னா, அது போய் அந்த 2 பக்கம் உதட்டில் பட்டு அந்த எலும்பு உடஞ்சி பட்டு கிழிச்சு ரத்தம் வரும். அது சாப்பிடும், சுவைக்கு தான். ஆஹா, எலும்புல இவ்வளோ ரத்தம் வருதேன்னு அது சாப்பிடும். ஆனால் அது எதனால் வருது, அதோட ரத்தத்தையே அது சாப்பிட்டுட்டு இருக்குது, தெரியல. அதுபோல தான் நாமளும் நம்மளோட வினைவே நாம் அனுபவிச்சுக்கிட்டு, ஆஹா இது நல்லா இருக்குது, இது துக்கமாக இருக்குது, அப்புறமே சாப்பிடவே முடியாமல் படுத்து கிடக்கும். ஏன், அது கிழிச்சு போய் எல்லாம் எதையும் சாப்பிட முடியாது. அது மாதிரி நாமளும் முன்னை செய்த வினைக்கு ஏற்றார் போல் நமக்கு என்ன போயிடுது, தீயதை கொடுத்த உடனே அப்படியே சுடங்கி போய் உட்காந்துக்கிட்டு இந்த சாமியை கும்பிட்டு நமக்கு என்ன வருது, நானும் சித்தாந்த வகுப்பு போகிறேன், திருமுறை படிக்கிறேன், ஒன்றும் ஆனப்பாடு இல்லை. திங்கக்கிழமை கண்டா சோமவாரமும் நான் எல்லாமே பண்ணுறேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை என்றைக்குமே விடுறது இல்லைங்க. திருமுறை தான் எப்போ தான் கையிலேயே வச்சுருக்கேன். ஆனால் இந்த சாமி நம்ம என்ன பண்ணுறார், எல்லாம் அவரும் இப்படி ஆகிட்டார், சாமி இருக்கிறவங்களுக்கு பார்த்து பண்ணுறாரு, நமக்கு என்னத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு நாம் நிற்கிறோம். ஆனால் அவர் எப்படி செய்வார், அவர் உலகத்திலேயே 1ஆம் நம்பர் தர்மவான், உலகத்திலேயே முதல் நீதிபதி அவர் தான். அவர் என்ன பண்ணுவார், நாம் நல்லது செஞ்சிருந்தோமா நல்லது கொடுப்பார், செஞ்சது பூரா கெட்டது. இங்கே வந்து சாமி எனக்கு நல்லது விட்டு கொடுனா, இங்கே உன் பேலன்ஸ் நான் கடன் வாங்கி வச்சுக்கிறப்பா, நீ கடன் தான் கொடுத்தாகணும். இப்போ பேங்கில் கடன் வாங்கி வச்சுட்டோம், ஒரு பேங்க்கு 4 பேங்கில் கடன் வாங்கி வச்சுட்டோம். 4 பேங்க்காரன்னு வந்து நிற்கிறான். அவன் ஏங்க ஒருத்தராச்சும் கொடுங்க, எல்லோரும் வந்து ஏன்ட்ட கேட்டான், நீ எங்கள் 4 பேர்ட்டையுமே வாங்கியிருக்கிறடா, நீ தான் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருந்தா உயிர் பிரிஞ்சா கூட, எப்போ உங்கள் அப்பா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாரு, டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்காச்சும் கொடுக்குற, நீயாவது அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு சிலர் கொடுப்பாங்க இல்லையா. அப்படி நாம் செய்ததுக்கு ஏற்றார் போல தான் இறைவன் நமக்கு ஒன்று கொடுக்குறான், எடுக்கிறான். அப்போ நாம் முன்னமே என்ன செய்தோமோ, இப்போ நம்மளை இந்த 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 பிரிவில் ஒருத்தர் வந்து நம்மளை அடிச்சுட்டான் அப்படின்னா, போன பிரிவில் நம்ம அவனை அடிச்சுவிட்டோம். அதே வலது கணத்தில் 5 விரல் பதி அப்பிருக்கிறோம். அவன் இந்த பிரிவில் வந்து நமக்கு 5 விரல் பதி அப்பிருக்கிறான். இப்போ நாம் என்ன சொல்கிறான், அவன் அடிச்சிடான்ல, அவன் கையை காலை உடைக்கும். அவன் கையை காலை உடைச்சுன்னா அடுத்த பிரிவில் உனக்கு கையை காலை உடைக்கும். அவ்வளோதான். இது ஒன்றும் நம்ம ஒன்றும் எதுவுமே நமக்கு செய்யாத ஒன்று எதையும் இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. எல்லாமே நாம் செய்து வச்சது. நீ போடான்னு ஒருத்தனை பேசினா, நீ போன பிரிவு உன்னை பேசிவிட்டான், உனக்கு கோவம் வருது. போன பிரிவு நீ அவனை பேசின, அவன் இந்த பிரிவில் வந்து உன்னை போடான்ட்டான், உனக்கு கோவம் வருது. அவன் கொடுத்தா அவனுக்கும் வந்துடும். அப்போ அந்த அனுபவத்தை இறைவன் கொடுக்கான். ஏன்னா உயிர், இந்த சில பேர் சொல்லுவாங்க, என்ன தான் சொன்னாலும் நீ பட்டாதானே திருந்துவ, உனக்கு நான் என்ன குத்தி சொன்னாலும் புரியாது, உன் வயசு அப்படி, நீ பட்டினா தான் படுவனவே படும்பார். பட்டினதை பட்டாதான் உனக்கு புத்தி வரும். நம்ம என்ன தான் எடுத்து சொன்னோம்னாலும் அது அப்புறம் அப்போதைக்கு ஒன்றுட்டு மீண்டும் அப்படியே தான் இருக்கும், மீண்டும் அப்படியே தான் இருக்கும். அதே போல் தான் நாமளும். அப்போ தெளிவு இல்லாத பொழுது மெய்ப்பொருள்வாய் பயன், மெய்ப்பொருளை உணர்ந்து பயன் இல்லை. அப்போ திருளா மெய்ப்பொருளும் கண்டார் தேரின் அருள்தான் செய்யும் அறம் என்பது தெளிவில்லாத பற்றி திருக்குறளில் சொல்லப்படுது. அதுக்கடுத்து சிவோகம் பாவனை, திருவருளை தெளிவு உணர்ந்த உயிர்தான் வேறு நில்லாமல் அதனோடு ஒன்றி நிற்கும். உயிரானது அறிவு சிவனது அறிவாகும். திருவருளிலே உள்ள பொருந்திய தான் என்பதொரு முதல் தோன்றாக படி நிற்கும் அந்நிலையே சிவோகம் பாவனை எனப்படும். சிவோகம் பாவனையின் முதிர்ச்சியில் சிவயோகம், இது ஞான யோகம் எனவும் படும். சிவயோகம் கிடைக்கும்போது அது என்னப்படும், ஞான யோகம் என்று போற்றப்படும். இது கைவரப்பெற்ற நிலையில் சுத்த துரியம் ஆகும். சுத்த துரியனா உச்சிக்கு மேலே 12 அங்குலத்தில் இருக்கக்கூடியது, அங்கே தான் சுத்த துரியம். இப்போ அதனால தான் நம்ம இங்கே தான் பெருமான் இருக்கிறான். அதனால தான் நம்ம இங்கே கை கூப்பினது பார்த்திங்கன்னா, இங்கேருந்து 12 இன்ச்சு இருக்கும், 1 அடி. அந்த இடத்துல தான் நம்ம கை கூப்பும், அங்கே தான் பெருமான் திருவடி இருக்குது. அங்கே நம்ம பெருமான் திருவடியை பிடிக்கிற மாதிரி அங்கே
1000 இதழ் கொண்ட தாமரையில் பெருமான் விட்டுருக்கும். அது இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த உச்சியை அழுத்திடாத அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்தவங்க. அது மாதிரி ஞானிகளுக்கு இருக்குங்க. ஞானிகளுக்கு அது மாதிரி இருக்கும். அப்படியே இந்த இடத்துல கொலன்னு இருக்கும். அப்படியே வச்சு அழுத்தனமாக உள்ளே போயிடும். அதன் வழியாகத்தான் அவங்க உயிரை அந்த தொடர்புபடுத்துவாங்க. நமக்கும் அப்படி ஆகணும்னு எல்லாரும் தொட்டு பார்க்காதீங்க. இப்போலாம் நமக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம் இன்னும் 5 எழுத்தையே சரியாக சொல்லலை. அதுக்குள்ளே நம்ம இங்கே தொட்டு பார்த்தா எங்கே போய் வருவோம்? கல்லை தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். அழுத்தினாலே உள்ளே போகாது. அவன் போய் தொட்டால் உள்ளே போக போகுது. அதனால் ஆரிப்பால் அதெல்லாம் தொட்டு பார்க்க வேண்டாம். அதுக்கு உண்டான சாதனைகளை மேற்கொள்வோம். சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுக்கோ, அவர் எப்போயாவது தரட்டும். அவர் இஷ்டம் தான். நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா தந்துடுவார். புண்ணியம் இருந்துச்சுன்னா இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவார். வச்சுக்கிட்டேன்னா வஞ்சனையாக பண்ண போகிறாரு. அது ஒன்றும் கிடையாது. அவர் எப்பொழுதுமே வஞ்சிக்க மாட்டார். அப்போ கைவரப்பட்டனையும் சுத்த துரிதமாகும். நூற்பாக்குள்ளே போவோம். அவனே தானே ஆகி அந்நெறியே ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. ஏகனாகி இறைவனி நிற்க முந்திய நூற்பாவின் சாதனத்தில் நிற்கும் முறைமை கூறியது. அந்த சாதனத்தால் அடையும் பயன் 2. அவை பாச நீக்கமும் சிவப்பேரும் என்பது. அவற்றுள் முதலாகிய பாச நீக்கத்தை உணர்ந்தது இந்நூற்பா. இதை பாச நீக்கத்தை உணர்த்தக்கூடிய இந்த நூற்பா. பாச நீக்கமாவது மலத்தின் வாசனை அறுதலே ஆகும். பாச நீக்கனா இந்த இடத்துல என்ன சொல்லணும்? மல வாசனை, மலத்தின் வாசனை அறுதலே என்று. அப்போ நூற்பாவின் பொருள், முதல்வன் பெத்த காலத்தில் உயிரோடு உடனாய் நின்றும் தான் வேறு காணப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்றபடி அதனோடு ஒன்றுபட்டு நின்றான். அதுபோல இம்முக்தி காலத்தில் உயிர் முதல்வனோடு ஒன்றுபட்டு தான் வேறுபட்டு காணாமல் முதல்வன் ஒருவனே உள்ளான் என்ற சொல்லபடி அவனுள் அடங்கி நிற்றல் வேண்டும். எப்படி? பிறவிக்கு வராத பொழுது கேவலத்தில் இருக்கும் பொழுது என்னாச்சு? அதுதான் உலகம்னு இருந்துச்சு. ஆணவந்தான் உலகம்னு உயிர் இருந்துச்சு. இப்போ இறைவன்கிட்ட வந்த பின்னாடி இறைவன் தான் எல்லாமே நீக்கும். அதுதான் எதை போய் சேருதோ, ஒரு உயிர் எதனுடன் சேருகிறதோ அதோட தன்மை அதுக்கு வந்துடும். அது உலகத்தோடு சேர்ந்து பலகாலம் பயணித்ததுனால இந்த உலகத்தின் மீது அதற்கு ஒரு பற்று, அவ்வளோதான். அதை விட்டுடுச்சுன்னா சிவத்துக்கு, இதை விட்டோன்னா அதை பிடிச்சிடும், அவ்வளோதான். அவ்வாறு அடங்கி சாதகன் இறைவனது பணியில் நிற்பானாக. அவ்வாறு நிற்பின் ஆணவம் மாயை அவற்றுடன் வலிய கண்மம் பற்றாது கழியும். கண்ம வினையும் கழிஞ்சிரும். அவனே முதல்வனாகிய அவன் தானே ஆகிய அந்நெறி முன்பு பெத்த நிலையில் உயிர்களோடு உடனாய் நிற்கும். அவ்வுண்மை தோன்றாது உயிர் ஒன்றே உள்ளது என்றபடி உயிரோடு ஒன்றாகி நின்ற முறைமை போல ஏகனாகி நிற்றல். ஏகனாகினா இந்த முக்தி காலத்தில் உயிர் அம்முதல்வனோடு உடனாய் இருக்கும் தான் காணப்படாமல் முதல்வன் ஒருவனே உள்ளான் என்றபடி அவனுள் அடங்கி ஒன்றாய் நிற்றலே வேண்டும். அதுதான் ஏகனாகி நிற்றல். ஏகனாகி நிற்றல்னா இறைவன் ஒருவனே அப்படியே இறைவனுக்குள்ளே கலந்து நிற்கும் உயிர். அதுக்கு தான் ஏகனாகி இறைவனி நிற்றல்னு பேர். இறைவனி நிற்க பின்பு அவ்வுயிர் அவனது பணியிலேயே நிற்றல் வேண்டும். அவ்வாறு நிற்குமாயின் மல மாயையோடு வல்வினை இன்றே ஆணவம் கண்மம் ஆகிய இவற்றோடு வலிய வினையும் இல்லையாய் ஒளியும். இப்போ இப்படி நின்னோம்னா ஏகனாகி இறைவனி நின்றால் என்ன ஆகும்? வலிய வினையும், எது? மல மாயை கண்மையோடு வல்வினையும். வல்வினைனா இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ செய்தது எல்லாமே என்ன ஆகிடும்? போயிடும். முந்தைய 9ஆம் நூற்பாவில் மலவாசனையே சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் இந்நூற்பாவில் மலம் என்று மாயை என்றும் கண்மம் என்றும் வருமே எல்லாம் அவற்றின் வாசனையே என்று கொள்ளல் வேண்டும். மலவாசனை, மாய வாசனை, மாயத்தினால் அந்த வாசனை, கண்ம வாசனை, இப்படியெல்லாம் வாசனையாக தான் சொல்லணுமே ஒழிய அந்த மலம்னு நாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மலம் இப்போ இருக்குதுன்னா குருநாதர் வந்து அருள் செய்தார் 8ஆம் நூற்பாவில். அப்போ நமக்கு மலம் இருந்தால் என்னாச்சு? குருநாதர் அருள் செய்யலேன்னு அர்த்தம் ஆச்சா. அப்போ குருநாதர் அருள் செஞ்சிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வருது? மழை வாசனை மட்டும்தான். இப்போ பெருங்காயத்தை காலி பண்ணியாச்சு, டப்பாவில் பெருங்காயம் இருக்குது. அப்போ
2 கூறுகளாக இந்த நூற்பா அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கூறு ஏகனாகி நிற்றல், 2வது கூறு அருள்வழி நிற்றல் அப்படின்னு. இப்போ இந்த 9ஆம் நூற்பாவில் சாதனம் செய்யும் முறை, 10ஆம் நூற்பாவில் சாதனத்தால் உண்டாகும் பயன் கூறப்படுகிறது. இப்போ 9ஆம் நூற்பாவில் 5 எழுத்து எப்படி சொல்லணும், எங்கே வச்சு பூசை பண்ணணும், அகப்பூசை எப்படி பண்ணணும், இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டார் ஆசிரியர். இப்போ அந்த 5 எழுத்து சொன்னதால் என்ன பயன், இது சொல்லிட்டேன் சாதனை பண்ணிட்டேன்பா, எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதன் பயன் இயல்பு கூறப்படுகிறது. பாசத்தை விடுதல், 2 சிவனை அடைதல், 3 சிவனை அடைந்த பின்னர் தேகம் இருக்கும் வரை பிராதத்துவ வாசனையை தாக்காது இருத்தல். பிராதத்த வாசனை தாக்காது இருக்கிற மாதிரி சாமி செய்வாங்க. 7ஆம் நூற்பாவில் சாதிக்கும் அதிகாரம் ஆன்மா, 8ஆம் நூற்பாவில் அந்த அதிகாரம் செய்ய வேண்டிய சாதனம் பிராத்த ரூபம் நீக்கமும் பதிஞான உணர்ச்சியும் என்று கூறப்பட்டது. அத்தகு சாதனத்தால் முதல்வனே குருவாகி வந்து என்றும் அவ்வாறு உணர்த்தியதன் பயன் ஆன்ம பாசத்தை விட்டு முதல்வன் திருவடியை அடைதலே என்று கூறப்பட்டது. 9ஆம் நூற்பாவில் சாதகனின் முறை வகுத்து கூறினார். 8ஆம் நூற்பாவில் குருநாதர் உபதேசித்தலை கேட்டல் நெறி என்றும், 8ஆம் நூற்பாவில் குருநாதர் உபதேசித்ததை கேட்டல் நெறி என்றும், 9ஆம் நூற்பாவில் குருநாதர் உபதேசித்தலை சிந்தித்தல் என்றும், 10ஆம் நூற்பா தெளிதல் நெறியையும் காட்டுகிறது. 10ஆம் நூற்பா என்ன பண்ணுறது, இப்போ நாம் கேட்டு சிந்திச்சுட்டோம். எங்கள் 8ஆம் நூற்பாவில் 5 எழுத்து உபதேசத்தை கேட்டோம் குருநாதர் எடுத்த, 9ஆம் நூற்பாவில் அதை சிந்தித்தோம். 5 எழுத்து எப்படியெல்லாம் வச்சு நாம் எண்ணணும், எப்படி அது நமக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத சிந்தித்தோம். 10ஆம் நூற்பா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெறியில் தெளிதலை காட்டுகிறது. நமக்கு எப்படி தெளிந்தோம், ஏன்னா இது தெளிஞ்சிட்டோம்னா 11, 12 அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 10ஆம் நூற்பாவை தெளிவு பெற்றுட்டோம்னா 11, 12 அவ்வளோ அற்புதமாக. அப்போ 10ஆம் நூற்பாவில் முதல் அதிகரணம் ஏகனாகி நிற்க வேண்டும். மேற்கோள்: ஈண்டு பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவாய் நின்று முறைமையான் அவனிடத்து ஏகனாகி நிற்க என்றது. அப்போ ஏகனாகி நிற்க அப்படின்னா முதல்வன் தான் வேறு நில்லாது ஆன்மாவோடு ஒன்றாய் கலந்து அதுவாகவே நிற்கின்றான். என்ன பண்ணுறான், அந்த நெருப்பில் போட்ட இரும்பு துண்டு போல, நெருப்பில் போட்ட இரும்பு துண்டு போல முதல்வன் தான் வேறாக நில்லாமல் ஆன்மாவோடு ஒன்றாக கலந்து அதுவாகவே நிற்கின்றார். இது பெத்த நிலை ஆகும். இதற்கு பேர் என்ன நிலை, பெத்த நிலை ஆகும். அத்தன்மை போல முக்தி நிலையில் ஆன்மா தான் வேறு நில்லாது அவனிடத்தே அடங்கி ஒன்றாய் நிற்பது என்க. முதல்வனோடு ஒன்றாய் நிற்க வேண்டுவது எதற்கு என்னும் வினாவுக்கு விடையாக ஏது கூறுகிறார். இப்போ ஏது சொல்கிறார், எதுக்கு ஏன் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிறக்கு கேள்விக்கு ஏது சொல்கிறார். அவ்வாறு நிற்கவே யான் எனது என்னும் செருக்கு அற்று அவனது சிவபாதத்தையே அணையும் ஆகலாம் அப்படிங்கிறார். அணையும் ஆகலாம் அப்படின்றார். அப்போ திருவடி ஞானம் அப்படின்னு சொல்ல, திருவடி ஞானம் அப்படின்னா உயிரறிவு அறியப்படும் பொருளுக்கு வேறாய் நிற்பின் நுகர்ச்சியாகிய அனுபவம் நிகழாது. திருவருள் உயிருக்கு வேறானின்னா நுகர்ச்சியாகிய அனுபவம் நிகழாது. ஒன்றை அறியும் இடத்து யான் இதனை அறிகின்றேன் என்னும் உணர்வு நிற்குமாயின் அவ்விடத்தில் யான் என்பதனால் அறிபவன் தன்னை உணர்கின்றான். அறிகின்றேன் என்பதனால் தான் அறிவின் செயல்பாட்டை உணர்கிறான். இதனை என்பதனால் அறியப்படும் பொருளை தனக்கு வேறாக உணர்கின்றான். இதனை அப்படின்னா வேறாக. இவ்வாறு தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளையும் பகுத்து அறிந்து நிற்றலை திரிபிடி ஞானம் என்பார்கள். திரிபிடி ஞானம் என்பார்கள். இந்த 3ஆம் தன்மை தோன்றாத இன்பம், 3ஆய தன்மை தோன்றாத இன்பம், தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளையும் பகுத்து உணரும்படி நிற்காமல் அறியப்படும் பொருளில் அழுந்தி தன்னையும் தனது அறிவையும் மறந்து அப்பொருள்களாகி அப்பொருள்களோடு ஒன்றுபற்று நிற்குமோ இன்ப நுகர்ச்சி உளதாகும்.
இவ்வுண்மையை உலக இன்பத்திற்கு பொருத்தும் பேரின்ப நுகர்ச்சி பொருந்தும். பேரின்ப நிகழ்ச்சி வரும். உலக நெறியை காதலிப்பதில் வைத்து இதனை உணர்ந்து கொள்ளலாம். இப்போ உலக நெறியை நாம் என்ன பண்ணலாம்? அது மேலே வைத்திருக்கக்கூடிய பற்றுதலை வைத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மலவாசனையின் செயல். இந்த மலவாசனைன்னு சொல்கிறீங்களே, அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வாறு முதற்பொருள்களோடு ஒன்றுபற்றி நிற்க ஒட்டாது செய்வது ஆணவ மலமே ஆகும். முதல் பொருளோடு ஒன்றுபட்டு நிற்காது செய்வது எது? ஆணவ மலம் அப்படின்னு. ஆணவ மலத்தின் சக்தி பெத்த காலத்தில் வலுவாய் நின்று ஆன்மாவையும் அதன் அறிவையும் சிவத்தினுள் வேறாக பிரிந்து அதனை தனித்து நிற்கும் பொருளாக உணரும்படி செய்கிறது. முக்தி காலத்தில் அதன் சக்தி மடங்கி நின்றலும் வாசனை அளவில் நின்று திரிவுடி ஞானத்தை நீங்காது நிற்க செய்கிறது. எப்போ? முக்தி காலத்தில் சக்தி மடங்கி நிற்றலும் வாசனை அளவில் நின்று திரிவுடி ஞானத்தை நீங்காது நிற்க செய்கிறது. ஏகனாகி நிற்றலின் இன்றியமையாமை மலவாசனை உள்ள வரையில் திரிவுடி ஞானமும் இருக்கவே செய்யும். மலவாசனையில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? இந்த திரிவுடி ஞானம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திரிவுடி ஞானம் உள்ள வரையில் இறைவனோடு ஒன்று பெற முடியாது. இந்த வாசனை இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? இறைவனோட அவ்வாறு ஒன்றுபடாத நிலையில் சிவானந்தத்தை எவ்வாறு எய்தல் இயலும்? அவ்வாறு ஒன்றுபடாத நிலையில் சிவானந்தத்தை எய்தலும் இயலாது. ஆகவே யான் என்ற தன்மையும் எனது எனும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளாகிய முதல்வனையும் பகுத்து காண்கின்ற மயக்க உணர்வுக்கு காரணமாகிய ஆணவமல வாசனை நீக்குவதற்கு ஆன்மா முதல்வனோடு ஏகனாகி நிற்றல் இன்றியமையாததாகிறது. இப்போ யான் எனது விடணும்னா என்ன பண்ணணும்? இறைவனை இறுக பிடித்து கொள்ளணும். பிடித்தோம்னா தான் நம்மகிட்ட யான் எனது என்னும் செருக்கு அரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதுவில் உள்ள யான் எனது என்னும் செருக்கு என்பதற்கு 3 வித பொருள்கள் கூற இடம் உண்டு. 1, தன்னலம், தான் அல்லாத உடம்பை தான் என்று தான் அல்லாத பொருளை தனது என்றும் எண்ணுதலை யான் எனது என்னும் செருக்கு என்று கூறுவது பொதுவான பொருள். இப்போ எனது நாம் இல்லாத இந்த உடம்பு நாம் இல்லை. ஆனால் இது என்ன சொல்லிக்கிறோம்? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லும் பொழுது என் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய உடம்பு அப்படின்னு நம்ம எண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஞான நெறியில் உயிர் சிற்றறிவு நீக்கி தனது வியாபக அறிவை தலைப்பட்ட அளவில் யானே முதல்வன் என மயங்கி உணரும். அவ்வுணர்வு யான் என்னும் செருக்காகும். சொல்கிறோம்ல, நானே சிவம், என்னை கும்பிட்டா போதும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? எத்தனை யோகா நிலை வகுப்புகள்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க? நானே கடவுள், நீங்கள் என்ன கும்பிட்டா போதும். ஆமாம், சைவம் என்ன சொல்லும்? நாம் அடிமை, நமக்கு சுதந்திரம் கிடையாது, நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க, இதெல்லாம் நமக்கு சொல்லும். அப்போ ஞான நெறியில் உள்ளே சிற்றறிவு நீங்கி தனது வியாபக அறிவை தலைப்பட்ட அளவில் யானே முதல்வன், நான் தான் தலைவன் என மயங்கி உணரும். அவ்வுணர்வு யான் என்னும் செருக்காகும். இதற்கு யான் என்னும் செருக்காகும். பின் தான் முதல்வன் ஆகாமையை உணர்ந்த உயிர் அம்முதல்வனையே போலவே தன்னை எச்செயலும் செய்தல் கூடும் என்று உணரும். நானும் சிவபெருமான் மாதிரி எச்செயலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுது. முதல் செயலை தனது செயலாக கருதும். அவ்வுணர்வு எனது என்னும் செருக்காகும். இதுக்கு பேர் என்ன? எனது என்னும் செருக்காகும். இவ்வாறு கொள்ளுவது முன்னையாதினும் நுட்பமான பொருள். இனி இவ்வுரையில் கூறுவது மேலும் ஒரு நுட்பமான பொருளாகும். யான் என்பது ஞானத்திரு எனப்படும். அறிபவனை உணர்த்தும். எனவே எனது என்பது அறிபவனது குணமாகிய ஞானமும் அந்த ஞானத்தினால் அறியப்படும் பொருளுமாகிய நாணயமும்
ஆகிய இரண்டையும் உணர்த்தும். ஆகவே யான் எனது என்பது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என பகுத்து உணரும் உணர்வை குறித்தது என்று கொள்ளப்பட்டது. அவ்வாறு பகுத்து உணரும் மயக்க உணர்வுக்கு காரணமாய் நிற்பதாகிய ஆணவமல வாசனை செருக்கு எனப்பட்டது. யான் எனது என்ன காரணம்? ஆணவமலை வாசனை ஆகிய செருக்கு தான் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டு, பெத்த நிலையில் உள்ளவர் உடம்பையும் மனம் முதலிய கருவிகள் யான் என்று எண்ணுகிறார்கள். பெத்த நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் என்னுடையது. இவ்வுலகில் ஈட்டப்படும் செல்வம் முதலியவற்றை எனது என்று கொள்கிறார்கள். அவ்வாறு எண்ணுவதை மயக்க உணர்வையும் என்று கூறுதல் பொருந்தும். ஆனால் முக்தி நிலையில் யான் சிவனை உணர்கிறேன் என்று ஒருவர் கூறுவாராயின் அதனையும் மயக்க உணர்வு என்றே கூறுதல் எவ்வாறு பொருந்தும் என்னும் ஐயம் நமக்கு எழலாம். இப்போ இங்கிருக்குள்ள சொன்னால் ஒத்துக்கிறீங்க இது என்னோட இதுன்னு, ஆனால் சிவத்துக்கிட்ட போய் நான் சிவத்தை உணர்கிறேன்னு சொன்னால் எப்போ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, பொருந்தாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்கு பதிலாக கொடுக்கின்றார். நான் அவன் என்று எண்ணினார்க்கு நாடும் உளம் உண்டாதல். தான் என ஒன்று இன்றியே தான் அதுவாய் நான் என ஒன்று இல் என்று தானே என்னும் அவரை தன் அடி வைத்து இல் என்று தானாம் இறை அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்கிறார்? சிவனை மறந்து நானே எல்லாவற்றையும் செய்கிறேன், நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் என எண்ணுகின்றவரிடத்தில் நான் என்னும் தற்போதம் உள்ளது என்பது வெளிப்படை. இதில் என்ன இருக்குதுங்க? நான்கிற தற்போதம் இருக்குது. அவர் போல் இல்லாமல் எந்த செயலும் நானும் சிவனும் இயந்தே இருக்கின்றோம் என்று எண்ணுகின்றவர்களிடத்தில் நான் என்னும் தற்போதும் உள்ளதேயாம். நானும் சிவனும் செய்கிறோன்னு சொன்னாலும் அங்கே என்ன இருக்குது? தற்போதம் இருக்குது. ஆதலால் நானும் அவனும் என்ற உணர்கின்றவர்களிடத்திலும் சிவன் புலப்படாமல் அந்த உயிராகியே இருப்பான். இனி நான் என ஒரு முதல் இல்லை, எல்லாம் அவனே என தற்போதம் இழந்து நிற்பவரை அவ்வுயிர் வேறாக இல்லை என்று சொல்லும்படி தனது திருவருள் வியாபகத்தில் அடக்கி தானேயாய் மேம்பட்டு நிற்பான். நான் அவன் என்று எண்ணினார்க்கு எந்த ஒன்றாயினும் செய்யினும் நானும் சிவனும் இயந்து நின்றே அறிவோம் என தன்மையும் இறைவனையும் வேறாக உணர்வுகளுக்கு ஏற்பதாகும். நாடும் உளம் உண்டு சிவனை உணராமல் நானே அறிகிறேன் செய்கிறேன் என தன்மையே உணர்கின்றவர்கள் காட்டும் உளது போல தற்போதும் உளதாகும். ஆதலால் இறை முதல்வன் தான் என ஒன்று இன்றியே அவனிடத்தில் தான் என்ற ஒரு முதல் தோன்றாமலே தான் அதுவாய் தான் அந்த தற்போதமாய் மறைந்து நின்று நான் என்ற ஒன்று இல் என்று நான் என ஒரு முதல் இல்லை என்றும் தானே எனும் அவரே எல்லாம் அவனே என்றும் இவ்வாறு தன்னை உணராமல் தற்போதம் இழந்து இறைவனையே உணர்ந்து நிற்பவரை இல் என்று அவ்வுயிர் வேறாய் இல்லை என்று சொல்லும்படியாக எல்லாம் சிவன்னு நிற்கிறவங்களுக்கு சிவம் வேற அவங்க வேறன்னு இறைவன் நிற்பான். இது யான் எனது நான் செய்கிறேன்னு தற்போது இருக்கிறவங்களுக்கு வெளிப்படாமல் உள்ளாரியே உயிருக்குள்ளேயே இறைவன் இருப்பான். தானேயாய் விளங்குவான். இருளில் இருக்கும் ஒருவன் பொருள்களை காண மாட்டாது ஒளி தோன்றிய எப்பொருளையும் அவன் காணுமாறு தானே கண்டுவிட்டதாக கருதுகிறான். இது என்னன்னா ஒரு வகையான மயக்க உணர்வு, திரிபு உணர்வு ஆகும். அதுபோல உயிர் மனத்துள் மறைந்து தனது அறிவு செயல்பாடுகளை இழந்து நிற்கிறது. அவ்வுயிர்களுக்கு திருவருள் என்றும் உடனிருந்து அறிவித்தல் செய்து வருகிறது. பெத்த நிலையில் யானே உலகத்தை அறிகிறேன் என்று உயிர் எண்ணுகிறது. முக்தி நிலையில் யான் சிவத்தை உணர்கிறேன் என்று எண்ணுகிறது. பெத்த நிலையில் ஆணவம், முக்தி நிலையில் ஆணவ மல வாசனை.
இது ரெண்டும் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உயிர் அறிவு சிவன் அறிவும், உயிர் அறிவும் சிவன் அறிவும், உயிர் எந்த நிலையிலும் தனித்து நின்று அறிவது இல்லை. ஒன்றை அறியும் காலத்தில் உயிர் அறிவும் சிவனது அறிவும் கலந்து நின்றே அறியும். தனித்து நின்றன்றி சிவனது அறிவோடு கூடி அதுவே ஆகி அதனுள் அடங்கி நிற்கும். இதுதான் உயிரோட அறிவு. பகுத்து உணர்தல் அப்படின்னா இவ்வுண்மையை உணராமல் உயிர் சிவஞானத்தை மறந்து யானே அறிகிறேன் என தன்னையும் தனது அறிவையும் சிவஞானத்தின் வேறாக பகுத்து உணரும். உயிர் சிவஞானத்துள் அடங்கி நின்றே அறிவாகிய உயிர் அதனை மறந்து தற்போதத்தால் தான் மட்டுமே தனித்து நின்று அறிவதாக உணர்வது மயக்க உணர்வாகும். தற்போதத்தால் என்னாகும்? நானே அறிந்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு இருக்கும். அதற்கு பேர் மயக்க உணர்வு. விளதாதல் வெளிப்படை. இந்நிலையில் தற்போதும் இருக்கவே செய்கிறது. இப்போ ஏகனாகி நிற்றல் அப்படின்னு ஒன்றுபற்று அதுவாகிய எது ஏகனாகி நிற்றல்ல ஒன்றுபட்டு அதுவாகிய அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்னும் வேறுபாடு தோன்றாமல் அறியப்படும் பொருளாகிய சிவஞானத்தில் திருவருளில் அழுந்தி நிற்கும் நிலையே ஏகனாகி நிற்கும் நிலையாகும். மலவாசனை அற்ற நிலையாகும். இறைவனோடு ஏகநாதல் என்று கூறும்படினும் அதன் கருத்து அவனது அருளோடு ஒன்றாகும் என்பதாகும். இப்போ இரண்டாவது அதிகரணம். இதில் இரண்டாவது அதிகரணம் முதல் கூறில் மலவாசனை நீக்கும் பொருட்டு, முதல் கூறில் மலவாசனை நீங்கும் பொருட்டு ஆன்மா தான் என வேறு நில்லாது தன் அறிவு இழந்து முதல்வனோடு ஒன்றுபட்டு நிற்றல் வேண்டும் என்றார். இது முதல் கூறில் மலவாசனை நீங்கும் பொருட்டு தான் நிற்காம ஆன்மா தான் என்று வேறு நில்லாது இறைவனோடு என்ன பண்ணும்? ஒன்றுபட்டு நிற்கணும். அது எப்படின்னா நெருப்பில் இரும்பு துண்டு போல் நெருப்பு இருக்குது, அதில் இரும்பு துண்டு இருந்தால் எப்படி அந்த நெருப்பு போல் அந்த இரும்பு துண்டு இருக்குதோ அதனுள் அடங்கி நிற்றல் அது போல் இருக்கணும்னார். அப்போ வழிபோக்கன் ஒருவன் நிலையுடைய தூய இடத்தை கண்டால் அதனை சென்று அடைந்து அந்நிழலை அடங்கி நின்று இன்புறுவான். இப்போ நாம் முன்னமே பார்த்தோம், ஒரு வழிபோக்கன் நல்ல வெயிலில் போயிட்டு இருக்கிறான், ஒரு சுத்தமான இடத்துல மரத்து நிழல், அங்கே நேராக போயிட்டு அங்கே பண்ணுவான், நின்றுக்கும், அடங்கி அந்த என்ன நிலத்தில் நிற்பான், அந்த நிழலுள் அடங்கி நிற்பான். அதுபோல் இந்த உயிரானது சிவத்துள் என்ன பண்ணுவோம்? அடங்கி நிற்கும். அந்த மரம் ஆகாது, அந்த நிழல் ஆகாது. ஏன்னா தன் நிழலே தனக்கு உதவா நிலை தான் நம்மளோட நிலை. அப்போ அந்த மரத்தோட நிழலில் இது ஓய்வு எடுக்கும். அதுபோல் ஆன்மா முதல்வனை விட்டு நீங்கி தன்னை விட்டு நீங்கி தன்னை வேறாக உணர்த்து நிற்றலே மலவாசனை வந்து தாக்கும். அதுபோல ஆன்மா முதல்வனை விட்டு நீங்கி தன்னை விட்டு நீங்கி தன்னை வேறாக உணர்ந்து நின்றால் இதெல்லாம் வந்துடும். இறைவனை விட்டு நீங்கி நின்றால் மலவாசனை பிடிச்சிக்கும். இப்போ இறைவனா யார்? 5 எழுத்தின் வடிவம். 5 எழுத்து நீங்கள் சொல்லலை அப்படின்னா என்ன ஆகிடும்? நமக்கு மலவாசனை வந்து நம்மை பற்றி கொள்ளும். பின்னிற்றல் இருளில் நடப்போன் தனக்கு உதவியாக தீப்பந்தத்தை பிடித்து வருபவன் முன்னே செல்ல தாம் பின்னே செல்வதா என்று யாரும் நினையார். இப்போ இருளில் பின் நிற்றல், பின்னிக்கிறதுக்கு யாருக்கா கஷ்டமா? இல்லை. ஏன்னு கேட்டால் இருட்டத்தில் ஒருத்தன் வர்றான், அவன் முன்னாடி தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளிச்சத்திலே போயிடும். இதெல்லாம் நம்ம மலை ஏறும் பொழுது, இப்போ நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலை, இந்த பாலமலை, இந்த மாதிரி மலைகளுக்கு சதுரகிரி இப்படிலாம் போகிறோம். இரவில் போகும் பொழுது முன்னமே போகிறவங்க டார்ச்சி கொண்டு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களையே பின்தொடர்ந்து போவோம் இல்லையா? இல்லை அவன் போகட்டும், நம்ம பின்னாடி போய்க்கலாம், இல்லைனா அவனுக்கு நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? அவன் பின்னாடி தான் போகணுமே ஒழிய அவனை விட்டுட்டு போனால் நம்ம என்ன போயிடுவோம்? வழி தவறி போயிடுவோம். அதுபோல் செல்வதா இருளில் நடப்போர் தமக்கு உதவியாக தீப்பந்தம் பிடித்து வருவனே முன்னே செல்லாது தாம் பின்னே செல்வதா என்று யாரும் நினைப்பார்கள் இல்லை. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. உயிருக்கு உதவியாக இறைவன் தனது திருவருள் ஒளியை வழங்கி வருகின்றான். தான் தன்முனைப்போடு அவ்வொளிக்கு முன்னே செல்ல முற்பட்டால்
மல இருளை அவரை சூழும் ஆதலால் உயிர் முதல்வனுக்கு பின்னிற்றலே முறையாகும். முன்னாடி போனால் என்ன ஆகிடும்? மலை இருள் சூழ்ந்துடும். அவர் போன வழியிலேயே போனோம்னா நாம் என்ன பண்ணிடலாம்? அந்த இருள் சூழாமல் அந்த ஒளியிலேயே நம்ம போயிடலாம். எச்செயல் செய்யணும் தன்முனைப்பால் யான் செய்கின்றேன் எனும் கருதி செய்யாது அவன் செய்விக்கின்றான் செய்கிறேன். ஆதலால் இச்செயலின் பயனாக வரும் நன்மை தீமை இன்பம் துன்பம் புகழ் ஈகழ் எதுவும் என்னுடையது அன்று. எப்படி நிற்கணுமா? எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு நிற்கணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, திருவருள் செயலாக உணர்ந்து, அனைத்தும் திருவருள் செயலாக உணர்ந்துவது ஆண்டவனின் எதையும் வேண்டார். இப்போ எல்லாமே திருவருள்னு வந்துட்டோம். ஏன்னாச்சு? நின்றாலும் விளந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துப்பினாலும் சங்கரந்தால் மறவாமை பொருள். எனக்கு எது நடந்தாலும் சாமி நீங்கள் தான். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க் அறியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் வேண்டும் பரிசு கொண்டு உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு சொல்லுவார். அதாவது முதல்வன் திருவருள் சிறிதும் நீங்காது நிற்கும் பெரியோர் வீடு வேற்றனையும் வேண்டார். என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர், அது திருவானையக்கா கோயில் புராணமோ இதுலேயே ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அடியார் தினைக்கும் சாமி வந்து கும்பிட்டுட்டே இருந்தாராம். அவருக்கு ஏகப்பட்ட வறுமை. அவருக்கு அம்பாள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு இரக்கமே உடைய வடிவமானவங்க. சாமியை பார்த்தாங்க, ஏன் சாமி அவன் தினைக்கும் வந்து உன்னை கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள் கொடுத்து அவனை கொஞ்சம் கடை தேற்றலாமே அப்படின்னு. நான் என்ன கொடுக்கவா மாட்டேன்னு சொல்கிறேன். அவன் வேணும்னு கேட்டாதானே. ஏன் சாமி கேட்டால் தான் கொடுப்பியா அப்படின்னு. சரி நானே கொடுக்குறேன், அவன் வாங்குறான்னான்னு பாரு. அவன்லாம் இது மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். ஏப்பா சாமி சொல்கிறார், ஏப்பா உனக்கு இதெல்லாம் தரேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி அம்பாள் அடுத்து சொல்கிறேன், சரி அவனுக்கு முக்தி வாச்சு கூட அப்படிங்கிற. ஏப்பா உனக்கு முக்தி தரம்பா, அதுவும் எனக்கு வேண்டாம். இன்னும் என்ன தான் ஏன் வேணும் உனக்கு? சாமி நான் இங்கேயே பறக்கணும், உன்னை தினைக்கும் வந்து கும்பிடணும் சாமி. இதைத்தான் திருக்கூட்ட சிறப்பில் சொல்லுவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவ கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். நீ தங்கத்தை கொடுத்தாலும் வேண்டாமா, மண் சட்டி கொடுத்தாலும் வேண்டாங்க, எதுவுமே வேண்டாம். இது வந்து மேலோட்டமான கருத்து. இது என்னன்னா, ஓட்டையும் செம்பொன்னையும் ஒன்றா பார்க்கணும். அப்பர் சாமி எப்படி போய் நல்லூர் பெருமணத்தில் உழவாரம் செய்தாங்க, மண்ணோடு சேர்ந்து தங்கம் வைரம் வைரூரியமாக வந்துச்சு. அப்படியே உழவார பணியில் கொண்டு போய் குளத்தில் கொட்டிவிட்டார், மண்ணோட மண்ணா. ஆமாம், அதுவும் குப்பை தான். ஏன்னா அது மண்ணுலேருந்து தானே வருது. தங்கம் எங்கேயாவது வெளியிலேருந்து வேறு லோகத்துலேருந்து ஏதாவது வருதா என்ன? அது மண். இதுதான் மெய் ஞானம், அதுதான் ஞானம். மண் எங்கேருந்து வருது? தங்கம். வைரம் எங்கேருந்து வருது? எல்லாம் மண்ணிலேருந்து தானே வருது. இதுவும் மண் அதுவும் மண். சரி சாமி இதையும் விட்டார். சாமிக்கு பாருங்கள், ஏன்னா இந்த மனிதனுக்கு எப்போ ஆசை போணுச்சுன்னு தெரியாது. சாமி ஒரு பார்த்தாரு. அடுத்தது அரம்பையர்கள்லாம் கொண்டு வந்து ஆட விட்டார் நல்லூர் பெருமணத்தில். எல்லாம் அது டிசைனாக துணி போட்டு வந்து இந்த லோகத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஆடு. சரி போங்க அந்த பக்கம், இங்கெல்லாம் எல்லாம் வேலை செஞ்சுருக்கிறேன், இங்கே வந்து போ அந்த பக்கம் அப்படின்னு சாமி விரட்டுறாரு இல்லையா? இங்கே வந்து என்னால் ஆடிட்டு இருக்கிறீங்க, போங்க அந்த பக்கம் அப்படின்ட்டு. அப்போ தான் சாமி என்ன பண்ணுறாரு, அவருக்கு இருவினை ஒப்பு இருக்கிறதுன்னு முக்தி. ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லை இதெல்லாம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ஒருவருக்கு வந்து நம்ம இலங்கை ஜெயராஜ் சொல்லுவாங்க, அவருடைய குருநாதருக்கு 90 வயதாம், 90 வயது. அப்போ போய் அவர்கிட்ட ஒரு சுவாமி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், சொல்லுப்பா அப்படின்னா. நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு 90 வயசாகிடுச்சே, உங்களுக்கு காமம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டார். அவருக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார் 90 வயசில் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பளவில் இல்லை மனதளவில் இருக்குதுன்னு. என்ன பண்ணாது, உடம்பு ஒத்துழைக்காது, ஆனால் மனசளவில் எனக்கு இருக்குது அவ்வளவு. அதனால தான் அது துறக்கிறது ரொம்ப பெருசு. அதனால தான் நம்ம திருநீலகண்டத்து பொய்யானாரை முதல்ல சுந்தரமூர்த்தி பெருமானை வச்சுப்பாங்க. இளமையில் 16 வயசில் எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம் விட்டுட்டார். எம்மை என்று பன்மையில் சொன்னதால் எந்த மாதரமை மனத்தினாலும் தீண்டேன்.
மனசில் கூட நான் வேறு யாரையும் தொடமாட்டேன்னு சொல்லிட்டார். திருநீலகண்டத்தின் மீது ஆணை. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ 16 வயசு எங்கே, 90 வயசு எங்கே? ஏன் அவரை முதல்ல வச்சார் திருவருள் அப்படின்னா அதுதான். ஏன்னா சுந்தரமூர்த்தி பெருமான் முதல்ல பாடின நாயன்மார் அவர் தான். அதற்கு முன்னாடி அடி எடுத்து கொடுத்தது தியாகேச பெருமான். தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன்னு தியாகேசர் அடி எடுத்து கொடுத்தார். அப்போ பாருங்கள் எவ்வளவு நாம் விட வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ என்னது முதல் போடும் செம்ம. அப்போ கண்ணார் முதலாய் கலனினை கண்டேன் கண்கள் கடிகூற என்னாது இரவு பகல் நான் அவையே என்னும் அதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறு வந்துன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்னா கடவேனே அடிமை சால அழகுடைத்தோ. நான் போய் உன்கிட்ட கேட்கலாமா சாமி? ஒரு அடிமை வந்து உன்கிட்ட கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அடிமை இப்போ ஒரு இடத்துல பண்ணையத்துக்கு வேலை இருக்கிற பண்ணையக்காரன் பார்க்குறான், அந்த மாட்டு சாணியெல்லாம் வாரிட்டு தோட்டத்தில் போய் தேங்காயெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு அப்புறமே சாப்பிடு அப்படின்னு சொன்னால், இல்லை சாமி நான் சாப்பிட்டுட்டு தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் என் பண்ணையத்துக்கு வேலைக்கு வேணால் கிளம்புன்னுருவான். நீ கொடுக்குற பணத்தை கொடுத்துட்டு நீ பண்ணையத்தில் இருக்க வேணாம் போன்னு சொல்லிடுவாங்க. பண்ணைக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். எதுமா சரின்னு சொல்லிடணும். அது கேட்கணும், மறுத்தே பேச மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள கண்டா என்ன பண்ணுவாங்க, துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கையை கட்டி நிற்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம சினிமா படத்தில் தான் பார்க்க முடியும், நேரில் பார்க்க முடியாது அதெல்லாம். அது என்னென்னா பணிவு. அப்படி இருக்கிற வரைக்கும் காலத்துக்கு மழை பெய்ந்தது. உரிய காலத்தில் உரியது நடந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு, இயற்கையும் தன்னை மாற்றிக்கொண்டு இல்லையா? அப்படி இந்த இருவினை ஒப்பு வந்த பிறகு தான் இதெல்லாம் நமக்கு நிகழும். முதல்வனுக்கு பின் நிற்றலையே அருள் வழியில் நிற்றலாக இந்நூற்பா இறைவனி நிற்றல் என குறிப்பிடுகிறது. 10ஆம் நூற்பா மேற்கோள் 2ஆம் அதிகாரம். இனி இறைபணி வலுவாது நிற்க என்றது. எது மேற்கோளில் சொல்கிறாரு? மேற்கோளின் பொருள் இறைபணியில் சலியாது நிற்பது என்பது பொருளாகும். இவ்விடத்தில் ஒரு வினா எழும். ஆன்மா இறைவனோடு ஏனாகி நிற்றாலே போதும், அதற்கு மேல் இறைபணியில் நிற்க வேண்டுமா? எதற்கு? அப்போ அங்கே போய் சிவத்தோடு நிற்குதே, இந்த மாதிரி இறைபணி வேறு செய்யணுமா அப்படின்னா என்பதே அவ்வினா. அதற்கு விடை ஏதுவை வைத்து அமைத்து ஆசிரியர் கூறுகிறார். அவன் அருளால் அல்லாது ஒன்றையும் செய்யான். ஆகவே அஞ்ஞானம் கண்மம் பிரவேசியா ஆகலாம் அப்படின்ற ஏதுவின் பொருளாக பார்த்தோம்னா, அவன் அருளால் அல்லாது ஒன்றையும் செய்யாமையாகிய அதுவே இறைவனி நிற்றல் என முதலில் விளக்கம் தந்தார். இறைவனி நிற்றல் என விளக்கம் தந்தார். எதனை செய்தாலும் அவனது அருளை மறந்து தானே செய்வதாக கருதாமல் அவனது அருளே செய்விப்பதாக நான் செய்கிறேன் என்னும் உணர்வோடு செய்தல் ஏகனாகி இறைவனி நிற்றல் என்று சொல்லப்படும். ஆன்மா எந்த நிலையில் இவ்வுணர்விலிருந்து நீங்காமல் எச்செயலும் எனதென்று நின் செயலே ஆவது நின் செயலே என்றெண்ணி உணர்பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு எப்படி கருத்தோ அப்படியே செய்தல்வாய் எனவும் அருள்வழியில் நிற்பின் மாயாமலத்தின் வாசனையும் கண்மமலத்தின் வாசனையும் தாக்கா என்று கூறினார். அது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இதில் ஏதுவில் வச்சு பார்ப்போம். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி நின் செயலே என்று எண்ணி உணரப்பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஏதுவாய் கண்மம் சஞ்சிதம். கண்மங்கிறது என்னது? சஞ்சிதம். பிராதத்தம் ஆகாமியம் என்னும் மூன்றும். கண்மம் சஞ்சிதம் பிராதத்தம் ஆகாமியம் என்னும் 3 நிலைகளையும் பெறும். பல வினைகள் சஞ்சீதம் எனப்படும். நாம் முன்னை பிறவியில் செய்த வினைக்கு பேர் என்ன பேர்? சஞ்சீத வினைன்னு பேர். அதுக்கடுத்து இப்பிறவியில் பயன் கொடுக்க வந்தது பிராதத்த வினை. அவன் பிரார்த்தம் அவ்வளோந்தாப்பா போயிட்டான் சொல்கிறோமா? யாரும் நல்லா வாழ்ந்தா சொல்ல மாட்டோம். சின்ன வயசில் போயிட்டான்னு சொல்லுவோம். அவன் வாங்கிட்டு வந்த வரான் அவ்வளோதான் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது புது வினைகள். இதுக்கு ஆகாமியம் என்று பெயர். புது வினைகளுக்கு ஆகாமியம்னு பேர். அப்போ வினைப்பயன் வரும் வாயில்கள். வினைப்பயன் எது வழியாக நமக்கு வருது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு வறுமையில் உள்ளவனுக்கு பெரும் செல்வம், மனைவி, வைர நெக்லஸ் போகிறதுக்கு பார் எப்படி வருதுன்னு. பெரும் செல்வம் திடீர்னு கிடச்சிருக்கு. எப்படி? ஒரு லாட்டரி சீட்டில் 1 கோடி ரூபா பணம் விழுந்துருக்கு. விழுந்தோடனே என்ன ஆகிடுச்சு?
சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் வந்து நின்றுடும். எல்லா சுற்றத்தாரும் இது வரைக்கும் நம்மகிட்ட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ எல்லா சுற்றத்தாரும் வந்துடுவாங்க. அது வந்தது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே பூகம்பம் வெடிக்கும். நான் எப்போ இருந்தும் அந்த வயர் நெக்லஸ் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ எனக்கு ஒன்று வாங்கி தந்தியா? அந்த அம்மா கேட்கும். அந்த வயர் நெக்லஸ் மாதிரி ஒன்று வாங்கி தந்தா ஏன் குறைஞ்சா போயிடுது, கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சியா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தவறுது, ஏன் ஒன்று வாங்கி கூட அப்படின்னு கேட்கும். அடுத்தது பையன், நான் எப்போ இருந்து ஒரு அந்த பைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு கேட்டு இருக்கிறேன், நீ கேடிஎம் பைக்கு நீ வாங்கி தந்தியா, நீ வாங்கி தர்றது அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவன் ஏதோ ஒரு பொறுப்பாக ஒரு தொழிலை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சான். இங்கே என்ன ஆகி போச்சு, சொந்தக்காரன் பூரா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் வேணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இப்படி எல்லாம் வந்து நிற்கும். இப்போ அவன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? இது ஏன்டா நமக்கு வந்து தொலைஞ்சிச்சு, வராமல் இருந்தா சிவனேன்னு சம்பாரிச்சு தினசரி சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாமே, இது வந்து இப்போ நிம்மதியே போயிடுச்சே, நிம்மதியே போச்சே அப்படின்னு நினைப்பான். அது மாதிரி மனைவியும் மகனும் வாயிலாக கொண்டு வந்து இப்போ யார் வழியாக வருது, மனைவி வாயிலாகவும் மகன் வாயிலாக. இப்போ நாம் ஒன்றும் இல்லைங்க, சித்தாந்த வகுப்பாரன்னு சொல்லிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமான கிளம்பிக்கிறான், இவனுக்கு வெறும் சித்தாந்த வகுப்பான். அங்கே போய் 8 மணி நேரம் இவன் என்ன பண்ணிட்டு வரான், இங்கேருந்து புத்தகத்தை தூக்கிட்டு போயிடுறான். இவன் ஏதோ மாடு கீடு மேய்ச்சா கூட ஏதோ சாயங்காலம் பாலை பிரித்து கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு போயிடுறான். அப்புறம் பார்த்தா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில புராண வகுப்புன்னு போயிடறான். இவன்லாம் புராணம் கேட்டு இவன்லாம் என்னத்தை பண்ண போகிறான் இப்படின்னு சொல்லும். இதெல்லாம் என்னது, எதன் வழியாக வருது? இப்போ நமக்கு வினை மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள் வழியாக வருது. இதெல்லாம் நமக்கு என்ன நினச்சோம், சுகம்னு நினச்சோம். இதெல்லாம் நமக்கு சுகம், நமக்கு நல்லது பண்ணுதுன்னு நினச்சோம். ஆனால் நம்மளை திருவள்ளுவரில் போய் சேராமல் என்ன பண்ணுது, இதெல்லாம் தடுக்குது. அப்போ அவ்வினை ஒருவனுக்கு பயன் தரும் காலத்தில் பிறரை மட்டும் வாயிலாக கொள்ளும் என்பதில் சர்க்கரை. இப்போது என்ன பண்ணுறது, ஒருவனுக்கு பயன் தரும் காலத்தில் பிறரை மட்டுமே வாயிலாக கொள்ளாமல் தனக்குத்தானே இருக்கும். இப்போ நிறைய செல்வம் இருக்குது, செல்வம் இருந்தோடனே என்ன ஆகுது, சர்க்கரை வியாதி வந்துடுது, அப்புறம் புற்றுநோய் வந்துடுது, அப்புறம் பச்சி எடுத்தீங்கன்னா வீட்டுக்காரம்மா வந்து விரல் மேலே ஒன்று வைக்கும். இங்கேயா ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிற, உனக்கு என்ன பச்சி போடு, ஏம்மா கல்யாணத்துக்கு போகிறான்ல நீ போவாத, போனால் உன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, போயினா நீ அங்கே சாப்பிட்டு வந்த, நீ கல்யாணத்துக்குலாம் போவாத, நான் போய்க்கிறேன், போகிறதுக்கு வழி. இங்கே வீட்டிலையும் எதையும் சாப்பிட முடியாது, அவட அவங்க போன நேரத்தில் எதையாவது சாப்பிட்லான்னா அதுக்கும் வழி இல்லை. இப்போ இது எது வழியாச்சும் வந்துச்சா, நம்மகிட்டே உள்ளாரியே இருந்து வந்துடுச்சு. ப்ரெஷர் சுகர்லாம் எங்கேருந்து வந்துடுச்சு, நமக்குள்ளேயே வந்துடுச்சு. இப்போ நாம் எதையும் சாப்பிட முடியாமல் நிற்கிறோம். அப்போ உலகின் உணர்வதில்லை. உலகினர் இதை பார்த்து யாராவது உணர்றாங்கன்னா உணரவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பேசக்குள்ளெல்லாம் நல்லாவே பேசுகிறோம், எல்லாமே திருவருள் தாங்க, நம்மகிட்ட என்னங்க கையில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து உன்னைய ஏன்டா ஒழுக்கமாக இருக்க மாட்டேன்னா உடனே அவன்கிட்ட சண்டைக்கு போகிறோம். இப்போ தானே பேசணும், எல்லாம் திருவருள்னு இப்போ தானே பேசணும், ஏன் அதுக்குள்ளே நம்ம சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா அவ்வளோதான், அதை மறந்துவிட்டோம். எதை, எல்லாம் திருவருள் செய்யுங்கிறத மறந்துவிட்டோம். நீ எப்படி என்னை சொல்லலாம் அப்படின்னு நிற்கிறோம். அப்போ இங்கனம் பிராதத்த வினை பயன் தரும் பொழுது அவ்வின்ப துன்பங்களை என்ன பண்ணும், நாம் இறைவனைத்தான் நொந்துக்கிடணும், நம்மளே நாம் நொந்துக்கணும். நான் ஏதோ செய்த பாவம், சாமி கூட்டிக்கிறார், பெருமானே ஏதாவது வர தாங்கக்கூடிய ஆற்றலையாவது கொடு. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலான்னா எப்படின்னா, இந்த வினையெல்லாம் வருதில்லை, நாயை கொண்டு ஒரு கல் வீசி எறிங்க, அந்த இடத்துல நீங்களும் நாய், ஏன்னா இன்றைக்கி நிறையா நாய்ங்க இருக்குது, நிறையா பேர் கூட இருக்கிறாங்க, அதனால் அது யாரை கடிக்கிறதுன்னு கூட யோசனை பண்ணலாம். தனியாக நீங்கள் போய்கிட்டுருக்கிறீங்க, ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் மேலே கல் வீசி எறிங்க, அது யாரை பார்த்து குலைக்கும் அல்லது கடிக்க வரும்? அது எப்படி, நீங்களா போய் அடிச்சிங்க, கல் தானே அடிச்சிச்சு. கல் எரிஞ்சது யார், அந்த ஆள், அதனால் அவனை தான் கடிக்கும். அந்த அறிவு நாய்க்கு இருக்குது, நமக்கு இல்லை. அதனால தான் மாணிக்கவாசகர் சொன்னார், நாயினும் கடைப்பட்ட நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசமே. இந்த நாய்க்கு தெரியுது கல் எரிஞ்சவன் அவன் தான், அவனை தான் கடிக்கணும். அதுபோல் நமக்கு வினையை ஊட்டினது இறைவன், நாம் யார், வினை செய்தது நாம், ஆனால் ஊட்டினது யார், இறைவன். நாம் என்ன பண்ணணும், இறைவன்கிட்ட போய் அப்பா நான் செஞ்சது செஞ்சுவிட்டேன், இதையா கொஞ்சம் பார்த்து கருணை வைப்பா
நீ பாட்டுக்கு மாணிக்கவாசகர் கேட்பாரு, குன்றே அணையா குற்றங்கள் குணமாம் என்றால் என்ன உன் முதல் குறைஞ்சி போச்சு? என்னையா உன் முதல் குறைஞ்சிருச்சு? நான் பெரிய மலை மாதிரி தான் குற்றம் செஞ்சு வச்சுருக்கிறேன், அது நீ அப்படியே குணம்னு கொண்டுட்டா உனக்கு என்ன உன் முதல் உன் வீட்டு முதல் போயிடுச்சா என்ன கேட்குறாரு உரிமையோட. சிவபெருமான்கிட்ட போய் சுந்தரர் மட்டும் சண்டை போடலைங்க, மாணிக்கவாசகரும் சண்டை போட்டிருக்கிறாரு. குன்றே அணையா குற்றங்கள் குணம்னு என் குணம் அதுதான், நீ எடுத்துகிட்டு போவேன். நீ போய் என்னமோ இதுக்கு பெருசாக பேசுகிற, பெருசாக தண்டனை கொடுக்குற, எனக்கு நீலாம் ஒரு அப்பன்னு எனக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உரிமையோட. கேட்குறோம்ல அப்பன்ட்டு, ஏன் இப்போ உன் சொத்தில் என்ன குறைஞ்சி போச்சு? எங்கள் தாத்தன் சம்பாதிச்சு வச்சாங்க, ஒரு 1000 ஒரு லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிவிட்டேன், இது போய் பெருசாக நட்டன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு மாணிக்கவாசகர். குணம்னு கொண்டுக்கிட்டால் என்ன உனக்கு குறைஞ்சிருச்சு அப்படி. அதுபோல் இப்போ என்ன பண்ணுது, அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. நாய் என்ன பண்ணுது, எனக்கு இவங்க செஞ்சுவிட்டாங்க, என் வீட்டுக்காரி பேசிட்டா, எங்கள் அம்மா பேசிட்டா சொல்கிறமே ஒழிஞ்சு யார் பேச வச்சது யார்? அவங்கள சிவம். அங்கே தானே போய் நிற்கணும். சும்மா தனு வருமோ, சும்மா ஆமாம், சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு. போய் அம்பு விட்டவனை புடி, அம்பன் வந்து என்ன பிரயோஜனம்? திருவிளையாடு படத்தில் சொல்லுவார், எய்தவன் எங்கே இருக்கு, அம்பு வந்து போகிறதுன்னு சொல்லுவார் நாகேச பார்த்து. ஏன்னா விட்டவன் யார்? சொக்கநாதர் பெருமானே. அவர் தான் போய் பொங்குதே வாக்கி எந்த தும்பின்னு போய் பாடு அப்படின்னு சொல்லிவிட்டார். தர்மி வந்து அம்பு தான், முட்டை ஆள் அங்கே இருக்கிறார் சொக்கநாதர். அது மாதிரி கள்ளத்தலைவன் அறியாமையினால் ஆகாமியும் தோன்றுதல். அறியாமையினால் என்ன செய்யும், நமக்கு ஆகாமிய வினை வரும். இவ்வாறு அறியாமையினால் ஒரு வினையை அனுபவிக்கும் போதே மேலும் ஒரு வினை செய்கின்றோம். இப்போ இது எப்படின்னா, ஒரு வினை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு வினை செஞ்சிடும். இது எப்படி பார்த்தா இருக்குதுன்னா, இந்த படை வீரர்கள் பார்த்துருக்கிறீங்களா? இராணுவ அணிவகுப்பு, காவல்துறை அணிவகுப்புலாம் பார்த்துருக்குறோமா? ஒரு கால் எடுத்த உடனே அந்த இடத்துல இன்னொரு கால் போய் வைப்பாங்க. அது மாதிரி நம்ம வினை எப்படின்னா, இந்த வினையை கழிக்க வந்த நாம் இன்னொரு வினையை செஞ்சு வச்சுக்கிறோம். ஆமாம், இது கழிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த இடத்துல இன்னொரு வினை, அதற்கு இன்னொரு வினையை செய்துக்கிறோம். அது எப்படின்னா, படை வீரர்களே அணிவகுப்பு போல் ஒரு கால் எடுத்தோன்னா அந்த இடத்துல இன்னொரு கால் இருக்கும், இன்னொரு கால் இப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியே நாமளும் வினையை செய்து கொண்டே இருக்கிறோம் முடிந்த பாலில். அப்போ வினையானது தொடர்ச்சியால் இறை உணர்வு இன்றி செல்கிறது. இந்த வினையை தொடர்ச்சியாக இருக்குது, ஏன்னா நமக்கு இறை உணர்வு. அப்போ கள்ளத்தலைவர், இந்த இடத்துல சுவாமி ஒரு பேர் கொடுக்குறார், கள்ள தலைவர் அப்படின்னா உயிர்கள் வினைக்கேற்ப தனு கரண புவன போகங்கள் எல்லாம் பெறுதலும் அதனை கொண்டு வினை ஈட்டுதலும் நுகர்தலும் ஆகியவற்றையெல்லாம் முதல்வனாலே நிகழ்வதாகும். வினை பாவனையை பிணித்த கயிறு போன்றது. இப்போ பாவையை விழித்த கயிறு போன்று முதல்வன் பின்னிருந்து அக்கயிற்றை பற்றி நின்று இயக்குவன் போன்றவன். இந்த பொம்மலாட்டம் பார்த்துருக்குறோமா? பொம்மை ஆடும் பேசும் எல்லாம் பண்ணும், ஆனால் அது பொம்மை பேசுமா? எங்கேயாவது மரக்கட்டை போய் ஆடி பேசுமா? அப்படின்னா அதில் ஒரு கயிறு 4 இந்த 10 விரல்லையும் என்ன பண்ணியிருப்பான், கயிறை கட்டியிருப்பான். அந்த பொம்மலாட்டம் பண்ணுறவன் கயிறை கட்டியிருப்பான். அது ஒரு கையாட்டினா காலை தூக்கும், அப்படி இந்த பக்கம் போனான்னா இந்த பக்கம் சாயும், ஓடும், ஒடியாரும், எல்லாமே பண்ணும். அவன் நின்ன இடத்துலையே தான் இருப்பான், ஆனால் இந்த கை மட்டும்தான் அவனுக்கு அசைவும், கீழே இருக்கிற அந்த கயிறு அசையும். அது போலத்தான் நாமளும். நம்ம இயக்கிறதெல்லாம் யார்? நம்மளை ஒருத்தர் அடிக்கிறான், அவன் அறியாமையினால் செய்கிறான். அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, உன்னையும் திருவருள் தான் அடிச்சிச்சு, நானும் திருவருள் தான் அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம அடிக்கக்கூடாது. நம்ம அப்படி தானே பண்ணுறோம். உன்னையும் திருவருள் செய்ய வைக்குதுன்னா என்னையும் திருவருள் தான் செய்விக்குது. அவன் அது செய்விக்குதுங்கிறது அறியாமல் செய்கிறான், நீ தெரிஞ்சு செய்கிற. அப்போ அவனோட உனக்கு என்ன ஆச்சு? வினை அதிகம். அவன் தெரியாமல் செய்கிறான், நீ தெரிஞ்சு செய்கிற. அது தவறு, மன்னிக்கப்படும். இது தப்பு, மன்னிக்கப்படாது. இப்போ நாம் சித்தாந்த வகுப்பு வரல, ஆனவனா என்னான்னு தெரியாது, நம்ம இறைவன் இயக்கிறாங்கிறது என்னான்னு தெரியாது. அப்படி இருக்கிற நாம் வரல அப்படின்னா நமக்கு வினை கம்மி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எது? நம்ம இயக்கிறது எல்லாம் இறைவன், நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்டி வைக்கிறது இறைவன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயும் அவன்கிட்ட ஏண்டா நீ இதை பண்ணுறியா, பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? வினை இரட்டிப்பாக கூடும்.
எது நடந்தாலும் திருவருள். சரி, இதுதான் நமக்கு சாமி இன்றைக்கி இப்படி தான் போன பிறவினை இவனை ஏதோ நாம் பேசியிருக்கிறோம், அடிச்சிருக்கிறோம், அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். அவன் வினை அப்பாவையை பிணைத்த கயிறு போன்றது. முதல்வன் பிணிப்பின்றி கயிறை பற்றி நின்று இயக்குவவனை போன்றவன். அவனை கூட்டுவதுவும் கூட்டி பிரிப்பதுவும் காட்டுவதுவும் காட்டி மறைப்பதும் ஆகிய செயல்கள் எல்லாம் முன் அமைத்த ஏற்றின்படி என்று இரு அப்படின்றார். ஒவ்வொன்றை கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும், எப்போ ஒவ்வொன்றை கூட்டணும், எப்போ எதை பிரிக்கணும், ஒவ்வொன்றை கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் ஆகிய செயல்கள் எல்லாம் முன் அமைத்த ஏற்றின்படி என்று இரு. முன் அமைத்த ஏற்றுனா என்ன? நல்வினை தீவினை கேட்டார் போல் இன்றைக்கி நமக்கு சுற்றமும் கணவன் மனைவி. ஏன்னா ஒரு வீட்டில் மனைவி விழுந்து விழுந்து சாமி கும்பிடும், கணவன் சாமி கும்பிட மாட்டார். இன்னொரு வீட்டில் கணவன் சாமி கும்பிடுவார், அந்த அம்மா எட்டியே உதைக்கும், உனக்கெல்லாம் பொழுதுங்க என்னடா சாமி போய் வேலையை பார்க்காம அப்படின்னு. இப்படி எல்லாம் நடக்கும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இருக்குதுன்னா அதுதான் ரொம்ப புண்ணியம் பண்ண ஆன்மா. ஆமாம், நாம் புண்ணியமே பண்ணாமல் இங்கே வந்து அவங்களாம் கோயிலுக்கு வராங்க, நீ வரமாட்டேன்னா நீ போகிறதுனா போ, இல்லைன்னா விட்டுது. ஏன் என்னை கூப்பிட்ற? இன்னும் சில நண்பர்கள் இருப்பாங்க, ஏன்டா சாயங்காலம்னா அங்கே போறிய, நீ வாடா போய் சிவபுராணம் பாருங்க. ஏன்னா நான் உன்னை 6 மணி ஆனால் இங்கே வாடான்னு கூப்பிட்றேன்னா நீ என்ன என்னை கூப்பிட்ற? நீ ஏன் என்னை கூப்பிட்ற? நான் உன்னை இங்கே வான்னு கூப்பிட்டேன், என்னைக்காச்சு என் கூட இந்த கடைக்கு வாடான்னு கூப்பிட்டுக்கிறேன்னா நீ ஏன்டா கோயிலுக்கு கூப்பிட்ற நீ அப்படின்னு கேட்குறாங்களா? ஏன்னா அவன் புண்ணியம் அவ்வளோதான். அவன் வரணுன்னு தான் நாம் கூப்பிட தேவையில்லை, வந்துடுவான். நீ கூப்பிட்டா தான் வரணுன்னு தான், நீ சொன்ன மாத்திரத்து ஆமாம் சரிவா போகலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்காக நாம் சொல்லாமலும் இருக்கக்கூடாது. இப்போ நாம் இதெல்லாம் கேட்டுவிட்டோம், எல்லாமே பையன் அப்படின்னு போயிட்டு பையன் நான் ஸ்கூல் போகலப்பா, சரிப்பா உனக்கு அவ்வளோத்தான் வினை பையன் இருந்துப்பா வீட்டில் அப்படின்னு சொல்ல முடியுமா? தந்தையாகி கடமையை செய்யணுமா இல்லையா? அப்படிலாம் இல்லைப்பா, சாமி உனக்கு நல்ல நிலையை தருவார், எனக்கும் காலையில் வந்து சாமி கும்பிட்டு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லணும். இல்லைப்பா அவன் விதி அவளை தான் விட்டுருனா இதுக்கு ஒரு கைலாகாத தன்மை. முயற்சி பண்ணணும். திருவருளை நினைந்து முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம். திருவருளை நினைந்து முயற்சி பண்ணால் வெற்றி அடையலாம். அப்போ அவன் அருள் அப்படி தான் நமக்கு கூட்டி வைக்கிறது. அப்போ இறைவனது தலைமையை தானாக கொள்கின்ற அவரை கள்ள காதலன் என்று அழைப்பதே சால பொருந்தும். இறைவனது தலைமை தமதாக கொள்கின்ற அவரை கள்ள தலைவன் என்று அழைப்பதே சால பொருந்தாகும். உடல் ஊழால் கழியும். உடல் என்னாகும்? உடல் ஊழால் கழியும். திருவருள் நீங்காது நிற்கும் பெரியோர்கள் இவ்வாறு உணர்ந்து விருப்பு வெறுப்பு இன்றி அருள் வடிவில் அமைந்து நடப்பார். ஆதலின் பிராதத்த வினை அவரை தாக்குவதில்லை. பிராதத்த வினை இவர்களை தாக்காது. யாரு? உடல் ஊழால். அவ்வாறு அன்றி அருள் வழி நிற்போர் தம்மை இழந்து எப்பொழுதும் திருவருளில் அழுந்தி நிற்பார். அதனில் அவர்கள் இன்ப துன்பங்களை நுகர்ந்தாலும் அவரில் அழுந்தி நில்லார். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஞானிகள். பிராதத்த வினை இருக்கும், ஆனால் அது வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் போய் அழுந்தி, எனக்கு இது பெரிய துன்பத்தை கொடுத்துருச்சு, எனக்கு இதனால தான் பெரிய இன்பம் அப்படின்லாம் இருக்கவே மாட்டாங்க. நடக்கட்டும் பார்த்துக்கலாம், எல்லாம் சாமி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. உயிர் உணர்வு ஒரு நேரத்தில் ஒன்றில்தான் அழுந்து நிற்றல் இயல்பு. ஒன்றில் அழுந்திருக்காமல் மற்றொன்றில் அழுந்துதல் இயலாது. ஏதாவது ஒன்று தான் அழுந்திருக்கும். இப்போ திருவருளை அழுந்து நிற்கக்கூடிய உயிர் எது வந்தாலும் என்னான்னு நினைக்கும்? எல்லாமே சாமி தான் கொடுக்குறார் அப்படின்னு நினைக்கும். உடம்பு உள்ள வரையில் வருவனவாகிய பிராதத்த வினைப்பயன்களை அழுந்தாதே நுகர்ந்து கழிப்பார். அவை உயிரை தாக்காது உடல் அளவிலேயே கழியும். இந்த நிலைக்கு வந்துட்டால் என்ன ஆகும்? அது போய் உயிரெல்லாம் பாதிக்காது, உடம்பளவில் போயிடும். பிராதத்த வினை என்ன அந்த அளவில் போயிடும் அதனால் உடல் ஊழால் கழியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடலாவாய் கழிதலாவது உடலின்கண் நோய் புண் முதலியவற்றை தோற்றுவித்து நீக்குவது. இப்போ நம்ம நாவுக்கரசர் புராணம் பார்த்தோம். என்ன பண்ணுது? வடவாக்கினி போலவும் கொடிய விஷம் போலவும் வைரம் போலவும், வைரத்தை நுனிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது இந்த வயிற்று வலி. இதனால் உயிருக்கு ஏதாவது பாதிப்பானா? இல்லையே.
அந்த உடம்புக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவர் ஊட்டுவன் வந்து சொல்கிறான், என்னன்னு சொல்கிறான், சொல்லும் பொழுது உயிர் ஒன்றும் ஆபத்து இல்லை, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அப்போ உயிர் எதுவும் ஆகலை, உடம்புல தான் உயிர் இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுக்கு பிரச்சனை, உடம்புக்கு பிரச்சனை, வயிற்றுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன் உடலுக்கு வரும் நோய் முதலியவற்றை தம்மின் வேறாக கண்டு நிற்பார். அதனால் அவை அவரை சிறிதும் பாதிக்க மாட்டா. இதனையே உடல் ஊழால் கழிதல் எனப்பட்டது. கண்மமல நீக்க முறை பிராதத்த வினை தாக்காமல் நீக்கும். பிராதத்தை அவற்றிலிருந்து அழுந்தாது விருப்பு வெறுப்பு இன்றி நுகர்தலால் ஆகாமிய வினைகளும் ஏறமாட்டா. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. எது, பிராதத்த வினை உடம்பால் தாக்குது, தாக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் திருவருள் கருணையினால் நடக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னாச்சு, அடுத்து நமக்கு ஆகாமியம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி வராது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, விருப்பு வெறுப்பு. ஒரு பொருளின் மீது விருப்பம் இருக்கக்கூடாது. நீ என்னை இப்படி பேசிட்டீலம்மா, இனிமேட்டு நீ எனக்கு ஆகவே ஆகாதுன்னு வெறுக்கவும் கூடாது. அதனால தான் விருப்பு வெறுப்பு இன்றி நுகர்தலால். எனக்கு வந்து பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா பாதாம் பிஸ்தாலாம் போட்டு பால் நல்ல சுண்டை காய்ச்சி ஊற்றி கல்கண்டெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்க, பாயாசம் வச்சு கொண்டு வாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, விருப்பு. இருக்கிறத கொடுங்கம்மா. பழைய சோறு இருந்தாலும் நீங்கள் ரேஷன் அரிசியில் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத ஊற்றுங்க, குடிச்சிட்டு போகிறேன். அடியார் கையில் அமிர்தமே நஞ்சை கொடுத்தா கூட அடியார் கையில் நான் குடிக்க தயாராக. நஞ்சும் அமிர்தமாக நாதன் அடியார்க்கே அப்புறம் சாமி சொல்லுவாங்க. எதை வேணாலும் கொடு, நான் சாப்பிட்றேன். இதுதான் விருப்பு வெறுப்பு அற்ற நிலை. விரும்பி சாப்பிட்றது, எனக்கு வந்து இதெல்லாம் வேணும். பசு நெய்யாக இருந்தால், நாட்டு மாட்டு பசு நெய்யாக இருந்தால் பருப்பு குழம்பு வச்சு அதை அப்படியே ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், எப்படி நினச்சா இது விருப்பு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் விருப்பு வெறுப்பு இன்றி எது இப்படி இருந்தோம்னா என்னது, ஆகாமிய வினை ஏறாது. இப்போ ஆகாமியும் இல்லை, சஞ்சித வினையும் இல்லை, பிராதத்த வினை ஊழால் உள்ளது. உடம்பு ஊழால் களி, இந்த உடம்பால் களி. அப்போ உயிருக்கு ஏதாவது உண்டானா, உயிருக்கு ஒன்றுமே, உயிருக்கு எதுவுமே இல்லை. அப்போ மாயா மலம் நீக்கும் முறை பிராதத்த வினைக்கு சார்பாய் நிற்பது மாயா காரியமாகிய உலகமாகும். இந்த உலகம் என்னது, மாயா காரியம். அப்போ வீடு வாசல் நிலம் வயல் வாகனம் நிதி முதலியவற்றை கூட்டிவித்து உயிரை அவற்றோடு பிணித்து வைக்கும். திருவருளில் அழுந்தி நிற்போர் எந்த நிலையிலும் திருவருள் உணர்ச்சி என்று நீங்காமல் நிற்பார். எது வந்தாலும் சரி, நீ கோடி ரூபா வந்தாலும் நான் 7 மணி ஆனால் சாமி பார்க்க போயிடுவேன், நீ கோடி ரூபா வந்தாலும் எனக்கு வேண்டாயா அப்படின்னு போகிறது தான் என்னது, திருவருள் நிலை. இல்லைங்க சாமி இங்கே தானே இருப்பார், சாமி தாங்க அதையும் தராரு, அது வாங்கினா எதுக்காக ஒன்று ஆகும், சாமி தான் அதையும் கொடுக்குறாரு, நீ உனக்கு புரிகிற தன்மை இல்லை. எப்படி மாயை வேலை செய்து பாருங்கள். 7 மணிக்கு நீ கோயிலுக்கு போகணும், 1 கோடி ரூபா வருது, அதை வாங்கினா 4 அடியாருக்கு சாப்பாடு போடலாம், அதெல்லாம் சாமி பார்த்துக்குவார். அங்கே போனால் நமக்கு வரணும்னு நினச்சா எங்கே அவன் கொண்டு வந்து நம்மளை கோயிலில் தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். வரக்கூடாதுன்னு இருந்தால் அங்கேயே நின்னாலும் அவன் 7 மணிக்கு வரமாட்டான், 10 மணி ஆனாலும் வரமாட்டான். சரிங்களா? அப்போ நமக்கு வரணும்னு இருக்கிற நிலை வந்துச்சுன்னா எங்கே இருக்கிறோம், சாமி விட்டுருந்தா கூட, ஐயா வாங்கிட்டு போனேன், காலதாமதம் ஆகிடுச்சு, இந்தாங்க நாங்கள் இங்கே இருப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, கொடுத்துறேன்னு கொண்டு வந்து கொடுப்பான். நமக்கு வரக்கூடாதுன்னு இருந்தால் நம்ம 10 மணி வரைக்கும் சோறே திங்காமல் நின்றுட்டு இருந்தாலும் 8 மணி 7 மணிக்கு வரோம், 10 மணி ஆனாலும் வரமாட்டான். சரிங்களா? அதனால் நாம் பெருமானை நினச்சிட்டு வந்துடணும், பெருமானே எனக்கு வரணும்னு தான் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு வந்துட்டோம்னா அவர்கிட்ட பாரத்தை போட்டால் அவர் எங்கேருந்து வரணுமோ பார்த்துக்கிறாரு. வரலனாடி அது நமக்கு இல்லை, விட்டுறா, அதை ஏன்டா போய் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுருவார். அப்போ அவன் வழியில் நிற்பவருக்கு கண்மமலம் நீங்கும். அப்படி நிற்கிறவங்களுக்கு என்ன போயிடும், கண்மமலமும் போயிடும். மாயாமலம் நீக்கும் முறை பிரார்த்த வினைக்கு சார்பாய் நிற்பது மாயா காரியமாக. இது திருவருள் அழிந்து நிற்போர் எந்த நிலையிலும் திருவருள் உணர்ச்சி என்று நீங்காமல் நிற்பதனால் பிராதத்த வினை தாக்காது ஒழியவே. இப்போ அவங்களுக்கு பிராதத்த வினையும் வராது, தாக்காது. ஏன்னா அது வந்து பெருசாக பாதிப்பு ஏற்பா. இதனால் அருள்வழி நிற்போருக்கு மாயாமலம் நீங்கும் என்பது பெறப்படும். ஏதுவில் அஞ்ஞான கண்மம்
பிரவேசியா அப்படிங்கிறார். அஞ்ஞான கண்மம் பிரவேசியா. அப்போ இறைவனின் நிற்றலின் இன்றியமையாமை இதுகாலும் கூறியவற்றில் கண்மமல வாசனையும் அது காரணமாக வரும் மாயாமல வாசனையும் ஆகிய இவையெல்லாம் நிகழாமை பொருட்டு ஞான நிலையில் நிற்பவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யாதிருக்கும் இன்றியமையாதது என்பது நமக்கு விளங்குகிறது. இது எல்லாமே எதனால் நடக்குது? ஞான நிலையில் நிற்கிறவங்களுக்கு சிவபெருமானுடைய திருவருளால் நடைபெறுகிறது அப்படின்னு. அப்போ எடுத்துக்காட்டு எல்லாரும் வாட்சி பார்க்கணும். இறைவனி நிற்பின் அஞ்ஞான கண்மம் பிரவேசியாது என்பார். நாம் பாருங்க, எடுத்துக்காட்டு வெண்பா 276 பக்கம். இறைவனி நிற்பின் அஞ்ஞான கண்மம் பிரவேசியாது. நான் அல்ல இந்திரியம், நாம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரண் உடைமை எனில் எத்தனுவில் நிற்றினும் இறைவனியார்க்கு இல்லை வினை முற்செய்த வினையும் தருவான் முன் அப்படின்ட்டார். இப்போ நாம் அல்ல இந்திரியம், தனு கரண புவன போகம் மாய காரியங்கள் ஆகலின் அவை இறைவன் அருளினாலே தோன்றினவ ஆகும். இந்த மாயை எதனால் தோன்றினுச்சு? தனு கரண புவன போகம், இதெல்லாம் எதாவது நினைவு இருக்கா? தனுனா எதுங்க? உடம்பு. கரணம், ஆமாம், புவனம் உலகம், போகம்னா அனுபவ பொருள். இதெல்லாம் அப்பப்போ எடுத்து பார்க்கணும். இங்கேருந்து போன உடனே இப்போ பையில் போட்டோம்னா அடுத்த வாரம் வரக்குள்ளே, அடுத்த மாதம் வரக்குள்ளே தான் தூசு தட்டணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் அப்படி தானே? வேறு வெள்ளிக்கிழமை வேறு வகுப்பு வேண்டானாலும் விட மாட்டேங்கிறாரு, வச்சிட்றாரு. சரி போவோம், இப்போ என்ன போயிடுது அப்படின்னு அந்த தூசை தட்டி எடுத்துகிட்டு வரோம். தூசை தட்டி எடுத்து வந்து ஏப்பா போன வாரம் எது வரைக்கும் நடத்தணும், எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. நான் என்ன நினச்சிக்கிறோன்னா, அடாடா எல்லாரும் வந்து சிவநிந்தனையில் இருக்கிறாங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு நினச்சோம்னா அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இவங்க யாருக்குமே என்ன நடத்தணும்னே தெரியல. நடத்தணும் நமக்கு தான் தெரியலைன்னா கேட்டால் அவங்களுக்கும் தெரியல அப்படின்னு ஆகி போயிடுது. அதனால் அது என்ன பண்ணணும்? அப்பப்போ படிக்கணும். தான் இறைவன் அருளினாயே தோன்றுவதாகும். இறைவன் அருள் இல்லாமல் உயிர்களுக்கு எந்த செயலும் இல்லை. இறைவன் அருள் இல்லாமல் எந்த செயலுமே நடக்காது. நாம் நினைக்கிறான், நான் அது இல்லைங்க, நான் வந்து இப்படியோ பண்ணிட்டேங்க, அப்படி நீ எப்படி பண்ணாலும் அது இறைவனுக்கு தெரிஞ்சு தான் பண்ணிட்டேன். இறைவனுக்கு தெரியாமல் உனக்கு எதுவுமே நடக்காது. வினைகள் வருவதற்கு வாயிலாய் உள்ள நுகர்ச்சி புல்களும் அங்கனமே மாயையின் காரியங்கள் அன்றி நாம் ஆவண இல்லை, நம்மால் ஆவண இல்லை, நம் இச்சைப்படி செய்யப்படுவனும் அல்ல, நம்மளுடைய ஆசை பிரகாரம் நடக்கிறதும் இல்லை. அப்போ மேற்கூறியவற்றை கொண்டு வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் வருகின்ற நாமும் முதல்வனது வழியில் நிற்பதற்குரிய பொருளே ஆகும். இப்போ மேற்கூறியவற்றை கொண்டு வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் வருகின்ற நாமும் முதல்வன் வழியே நிற்றலுக்குரிய பொருளாகும். தனித்து நிற்கும் உரிமை சிறிதும் நமக்கு இல்லை. தனியாக சுதந்திரமாக நிற்கிற உரிமை என்ன இல்லை, நமக்கு கொஞ்சம் கூட சிறிதும் நமக்கு இல்லை. அவர் எந்த உடம்பில் நின்று எந்த வினை செய்தாலும் அது ஆகாமியம் ஆதல் இல்லை. சிவபெருமான் எந்த உடம்பில் இருந்து எந்த இதை செய்தாலும் அது ஆகாமியம் ஆவதில்லை. தேநீர் வேலைக்கு பிறகு திருச்சிட்டோம்.